சாப்பிட்டியா சாமி? முருகன் சகோ, நாகராஜ சகோ, யாது முறை யாருகள் சகோ, பாலாண்ணா, சங்கர் சகோ, உதயமணி இந்திரா சகோ பாய் சொல்லியிருக்காங்க. கேஆர்சிமா, மாற்றான் தோட்டத்து மளிகைக்கு மனம் மனம் உண்டு அப்படித்தானே நாகா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படித்தானே நாகா? அவங்க வீட்டு தோட்டத்தில் இருந்துச்சுன்னா அவங்க தோட்டக்காரங்களுக்கு தான் உரிமை. அடுத்த வீட்டுக்காரங்க எட்டி மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படித்தானே பாலாண்ணா? அக்கா எனக்கு 2 போண்டா. சரி தாங்க, அப்படில பார்சல் பண்ணிடுவோம். வேண்டாம் ப்ரோ, லைவ்ல சண்டே சொல்லியிருக்காங்க. இது சண்டே இல்லை அப்துல் சகோதரரே, உங்களுக்கு தான் கமெண்ட் தான் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கிறேன். அவள் யாரோ யாரோ என்று சென்றாலும் சரி, அவள் யாரோ என்று சென்றாலும் அவள் என்னவளே, அவள் வேணாலும் எங்கு சென்றாலும் அவள் நினைவு என் மனதில். அப்துல் ரஹீம் சகோ சொல்லியிருக்காங்க. கேஆர்சிமா, இன்று வரை உங்களுக்கு நாங்கள் 45,000 பேர் விசிறிகளாக இருக்கிறோம். அந்த ஜிஆர்டி விசிறி இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? அச்சோ, சூப்பர் சிஎஸ்டர், நான் செம்ம மாசு. பாலாண்ணா அருமை, என்ன அருமை, கரெக்டு. நாகராஜ், என்ன நாகராஜ் கரெக்டு? என்ன அதில் நீங்கள் 2 பேரும் என்ன செஞ்சா போடுறீங்க? என்ன பூமா குட்டி, என்னடி கரெக்டு? 50 லைக்கு, ஓகே. நான் மாணவன் முடியாது என்ன அப்துல் சகோ, நன்றி பூமா. என்ன நன்றி பூமா? 2 பேருக்கும் என்ன? 2 பேரும் பிச்சு. ஐயோ, கவனிக்கவில்லை. என்ன வாங்கி அனுப்புறீங்க? முறுக்கு செஞ்சு என்ன வேணும்? எனக்கு வேண்டாம் முறுக்கு, ஏன்னா எனக்கு வருது வெறுப்பு. கேஆர்சி அது முறை ப்ரோ, முருகன் கொடுத்துருக்கான். வேண்டாம், நான் சும்மா தான் கேட்டேன், முறுக்கு ஒரு பொருள் இல்லை காந்தி தங்கம்மா, நான் அனுப்பவே இல்லை. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் தான் அனுப்பவே இல்லை. ஹாய் சிஸ்டர், இனி ஹீரோ வணக்கம். வாங்க ஜனத்தன், வணக்கம். ஜனத்தன் தம்மா, நல்லா இருக்கீங்க சாமி? எப்போ வரும் பொறுப்பு பாலா ப்ரோ? சூப்பர் தகவல். ஜனத்த சகம் வணக்கம். லைக் டன், மிக்க சந்தோஷம். மணப்பாறை மாடு வாங்கி கொடுக்க முடியுமா? மணப்பாறை மாடா? சரி, வாங்கிக்கலாம். தூக்கம் வருகிறது சிஸ்டர், ஹீரோ வணக்கம். சரி சங்கர், நான் நானே கிளம்புறேன். அதிகம் பாசம் பிடிச்ச வலிக்கு விட்டுருமுத்து. ஓகே சங்கர், ஓகே சகோ. தேவதி, நான் நாளை வருகிறேன். நன்றி. காந்திட்டாங்க, மிக்க சந்தோஷம். வளர்த்துட்டேன் நாளை காந்திட்டாங்கம்மா. அப்படியா பாலாண்ணா? அக்கா குட் நைட் அம்மா. குட் நைட் முடிய சொன்னாங்க. இப்போ மாற்றான் தோட்டத்து மளிகை எட்டி பார்க்க மாட்டான், குட்டி செவர் வரை தாண்டி கொடுப்போம். உதயமணி சகோதர வணக்கம். போச்சே இருக்கணும். யாரும் நம்பர் லைவ்ல கொடுத்துக்கிட்டு பேச்சு ஓ நம்பரா? பேச்சா இருக்கணும். யாரும் நம்ம லைவ்ல கொடுத்துக்கிட்டு பேசாதீங்க. ஆனால் நாங்கள் அதை தண்ணியில் எழுதின மாதிரி மறந்துடுவோம். அருமை. நிஜமா அதுதான் உண்மைதான் ராஜாம்மா. சாரி கேஆர்சிம்மா, ராஜாம்மா சொல்கிறேன். யாரும் ஒருத்தர் நம்பர் கொடுத்து எதுவும் பேசிக்க வேணும். நிஜமாமே அதான் உண்மை. ஏன்னா அது எப்படியா இருந்தாலும் அது வந்து சரியாக இருக்காது ஒருத்தவங்களுக்குள்ளது. கரெக்டு தான் ராஜா கேஆர்சிம்மா. மன்னிக்கவும், அவள் யாரோ என எங்கே சென்றாலும் அவள் என்னவளே மனதில் மறையா நினைவு. நான் எதுவும் உங்களுக்கு கமெண்ட் கொடுக்கல ராஜாம்மா. தங்கம் அப்படி இல்லை, நம்ம வீடு மல்லிகை மட்டும்தான் மணக்கும் என்றெல்லாம் மாற்றான் தோட்டத்தில் மல்லிகைக்கும் மனம் உண்டு அன்று அறிஞர் அண்ணா சொன்னது. சூப்பர் செஞ்சு. நான் அவர்கள் சகோதரர்களுக்கும் தான் இட்லி சாம்பார் சாப்பிட்டேன். நான் ஒன்று சொல்லவா? சரியா? முக்காலத்தில் நடந்ததை இக்காலத்தில் நினைத்து எதிர்காலத்தை மறந்துவிட்டேன் சிவனே. அப்படி சொல்லுங்க ரவி சகோதரரே, அப்படி சொல்லுங்க. கரெக்டான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க ராஜாம்மா. நீங்கள் உங்களோட வயசில் தான் வந்துட்டு ரவிமாவும் இருந்தாங்க. ரவிக்குமார் இருக்காங்க பார்த்தீங்களா? உங்களோட வயசில் அவங்க விட்டதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு இந்த கமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஐயோ, நாளைக்கு இதில் போடணும், பேங்க்ல போடணும். எதுவும் காசுலாம் இருக்காது. 100 ரூபா கூட எடுத்துறாத. அது பெட்ரோல் போட்டு எடுத்தோம். நீ அதான் சத்தியமா 100 ரூபா கூட எடுத்துறாத. நான் காசு இல்லைன்னு இருக்கேன். வைடி தங்கம், எதுவும் எடுத்துறாத. எடுத்து உண்டியில போட்டுறாத. நான் இட்லி சாம்பார் சாப்பிட்டேன். நான் ஒன்று சொல்லவா? சரியாங்க இருக்கேன். முக்காலத்தில் நடந்ததை இக்காலத்தில் நினைத்து எதிர்காலத்தை மறந்து விட்டேன்.